அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பிரியாணியை விட அட்டகாசமான அருமையான சுவையில் தக்காளி சாதம் 10 நிமிஷத்துக்குள்ளே தயார் செஞ்சிடலாம். இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு வேறு ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. தக்காளி சாதம் இருந்துச்சுன்னா அதுவே போதும். வாங்க இந்த தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி சாதத்தை தயார் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி ஒலிவ் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த ஆயில் சூடாக தட்டிக்கும் இருங்க. சூடாகின பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது கூட 15லேருந்து 20 அளவுக்கு நான் கேஷ்யூ நட் போடுறேன், முந்திரி போட்டிருக்கிறேன். இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து வரட்டும். பொன்னிறமாக பொரிஞ்சு வர நேரத்தில் நான் இதுக்கு 3 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே சின்னனாக கட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். 3 வெங்காயத்தை சின்னனாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1.5 கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் ஒன்றா சேர்த்து தட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கல்லுப்பு சேர்க்குறதுக்கு பிடிக்கும். ஏன்னு சொன்னால் கல்லுப்பு ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் சேர்க்கும்போது. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை கொஞ்சம் சின்னனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கட் பண்ணி சேர்க்கும்போது வாசம் நல்லா இருக்கும். கருவேப்பிலை ஒதுக்காமல் சாப்பிடப்படும். இப்போ பார்த்திங்கன்னா 3 தக்காளி, வெங்காயம் எவ்வளவு எடுத்தனோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை ரொம்பவே சின்னனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்படி கொஞ்சம் வதங்கி வரும்போது இப்போ இது கூட நாங்கள் மசாலா சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 1/2 கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அது கூட சேர்த்து இப்போ இது கூடவே 1/2 கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ மிளகாய்த்தூள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இங்கனக்குள்ளே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு 2 பச்சை மிளகாயை சின்னனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.